தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். ஒவ்வொரு கல்லும் கதை சொல்லும் ஒரு நகரம், ஒவ்வொரு மூளையும் மௌன இசைப்பாடும் ஒரு நகரம், ஒவ்வொரு தெருக்களிலும் தமிழ் மனம் வீசும் நகரம், சங்க இலக்கியத்தின் சாட்சியங்களை சுவாசித்துக் கொண்டிருக்கும் நகரம், சங்க காலம் முதல் இன்று வரை தன் வீரத்தை, பெருமையை, அழகை இழக்காத நகரம் நம் மதுரை மாநகரம். அப்படிப்பட்ட மதுரை வீதிகளில் நடக்கும் ஒவ்வொரு அடியும் நம் முன்னோர்களுடைய அடிச்சுவடுகள் பதிந்திருக்கிறது. வளர்ச்சியின் வேகம் பல வீதிகளில் வியாபித்திருந்தாலும் வரலாற்றின் வாசனை இன்றும் மதுரையில் இருக்கிறது. தெரு வரலாற்றுக்கு பின்னால் என்ன இருக்க போகிறது என்று மட்டும் எண்ணி விடாதீர்கள். ஒவ்வொரு வரலாற்றையும் நிகழ்வுகளையும் தன்னுள்ளே கொண்டு இன்று சாட்சியங்களாக இருப்பவைதான் தெருக்கள், வீதிகள். அப்படிப்பட்ட மதுரையில் இருக்கக்கூடிய முக்கிய தெருக்களுடைய வீதிகளுடைய வரலாற்றை தான் இந்த பதிவின் வழியாக நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். நீங்கள் மதுரை மக்களாக இருந்தாலும் அல்லது நீங்கள் மதுரைக்கு சென்றாலும் அங்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த தெருக்களுடைய வரலாற்றை கண்டு அடுத்த முறை நீங்கள் மிரண்டு போவீர்கள். மதுரையில் பல தெருக்கள், வீதிகள் இருந்தாலும் பிரபலமான குறிப்பிட்ட வரலாற்றை உடைய ஒரு சில தெருக்களை பற்றி தான் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். அதில் முதலாவதாக பாண்டியன் அகழ்தெரு. சங்க காலத்தில் மதுரை நகரை சுற்றி மிக உயர்ந்த மதில்கள் அமைக்கப்பட்டிருக்கும் செய்தி சங்க இலக்கியங்கள் வழியாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த மதில்களை சூழ்ந்து ஆழமான நீர் நிறைந்த அகழிகளும் அமைக்கப்பட்டிருந்தன. யானை கூட்டங்கள் போவதற்கு ஏற்றவாறு சுரங்க வழியும் அமைக்கப்பட்டதை அகழியிற் பெருங்கை யானை இனநிறை பெயரும் சுருங்கை வீதி என்ற பாடல் வழியாக புரிந்து கொள்ள முடிகிறது. இடைச்சங்க காலத்திலும் மதுரையில் அகழிகள் இருந்திருக்கின்றன. அதிலும் குறிப்பாக 19ஆம் நூற்றாண்டில் மதுரை நகர் விரிவாக்கப்பட்ட போது அந்த மதில்கள் இடிக்கப்பட்டு அகழிகள் அகற்றப்பட்டிருக்கிறது. என்னத்தான் இவர்கள் இடித்தாலும் அகற்றினாலும் மதுரையை சுற்றிலும் அகழி இருந்த உண்மையை பாண்டியன் அகழ்தெரு வழியாக நமக்கு இன்று உறுதியாக தெரிகிறது. மதுரையின் தெருக்கள் சுருங்கியது போல அகழி என்ற பெயரும் அகழி என்று குறுகிவிட்டது. பாண்டியன் அகழ்தெரு என்பதற்கு கழுதை அக்ரகார தெரு என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. கழுதை என்றவுடன் விலங்கு என்று எண்ண வேண்டாம். கைதை என்ற ஒரு பெயர் திரிபுதான் கழுதை. அப்படி என்றால் கைதை என்றால் என்ன என்ற உங்கள் கேள்விக்கு பதிலும் இருக்கிறது. ஒரு இடத்தில் அகழி இருந்திருந்தால் தாழை இருந்திருக்க வேண்டும். தாழைக்கு மற்றொரு பெயர்தான் கைதை. இது ஒரு காரணம். மற்றொரு காரணம், பாண்டிய மன்னனுக்கு கைதவன் என்ற ஒரு குலப்பெயர் இருக்கிறது. அந்த கைதவன் என்ற பெயர் பிற்காலத்தில் கைதை என்று ஆகி கழுதை என்று மறுவிற்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆக எப்படி பார்த்தாலும் மதுரையில் அகழி இருந்ததற்கான சான்றாக பாண்டியன் அகழ்தெரு இருக்கிறது. தெற்கு பாண்டியன் அகழ்தெரு, மேல பாண்டியன் அகழ்தெரு என்று வெவ்வேறு பெயர்கள் மதுரையில் இருப்பதால் அகழி இருப்பது மேலும் உறுதியாகிறது. ஆக பாண்டியன் அகழ்தெருவுக்கு பின்னால் இருக்கும் சங்ககால உண்மை இதுதான். அடுத்து கான்சா மேட்டுத்தெரு. முகமது யூசப் கான் பற்றி கண்டிப்பாக உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். அவருடைய மற்றொரு பெயர் மருதநாயகம். ஒரு இந்துவாக பிறந்து இஸ்லாமியராக மாறி கிறிஸ்துவர்களோடு தொடர்பு கொண்டு வாழ்ந்த யூசப் கான் தான் கான் சாஹிப் என்று அழைக்கப்பட்டார். மதுரை மக்களுடைய நலனுக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டினார். சிறந்த ஆட்சியாளராக இருந்தார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு மானியம் வழங்கி வழிபாடு நடக்கவும் ஆங்கிலேயர் காலத்தில் அவர் ஏற்பாடு செய்திருந்தார். நெசவு தொழிலை ஊக்குவித்து பல்வேறு சலுகைகளை தந்தார். இவ்வாறு மதுரை மக்களுக்கு அவர் பல்வேறு நல்ல விஷயங்களை செய்திருந்தாலும் பிரிட்டிஷாருக்கு எதிரியாக மாறிவிட்டார். அவரை 3 முறை தூக்கிலிட்டு கொன்றார்கள். உடல் பாகங்களை வெட்டி பல்வேறு இடத்தில் புதைத்ததாகவும் சொல்வார்கள். இவ்வாறான கான் சாஹிப் மதுரையில் இருந்தபொழுது அவர் வாழ்ந்த வீட்டை அவர் இறந்த பிறகு ஆங்கிலேயர்கள் இடித்து தள்ளினார்கள். அவ்வாறு இடித்ததால் அந்த இடம் ஒரு மேடாக காட்சியளித்தது. அந்த மேடு இருந்த பகுதிதான் இன்று கான் சாஹிப் மேட்டுத்தெரு என்றும் கான்சா மேட்டுத்தெரு என்றும் அழைக்கப்படுகிறது. அரசரடி நீர்த்தொட்டி பகுதியில் கரம்ஸ்புரத்தில் கான் சாஹிப் தூக்கிலிடப்பட்ட இடத்தில் ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டு இருக்கிறது. மேலும் சம்மட்டிபுரத்தில் கான் சாஹிப்புடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடம் மீது தர்காவும் கட்டப்பட்டு இருக்கிறது. மதுரையில் மட்டுமல்ல, நெல்லை, கடையநல்லூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் போன்ற ஊர்களில் கான்பாளையம், கான்சாபுரம், மம்சாபுரம் என்று பல்வேறு இடங்கள் இவருடைய நினைவாக இன்றும் வழக்கில் இருக்கிறது. அடுத்து காஜிமார் பள்ளிவாசல் தெரு.
மதுரையை பல்வேறு மன்னர்கள் ஆட்சி புரிந்தார்கள். அப்படிதான் மதுரையில் டெல்லி சுல்தான் ஆட்சி 44 ஆண்டுகள் நடைபெற்றது. 1335 முதல் 1378 வரை 8 சுல்தான்கள் மதுரையின் மீது ஆட்சி செலுத்தினார்கள். இவர்களுடைய ஆட்சி காலத்தில்தான் காதி என்பவர்களும் அல்காதி என்பவர்களும் முக்கியத்துவம் பெற்றார்கள். மதுரையில் சுல்தான்களுடைய ஆட்சி காலத்தில் சமயத்தின் அடிப்படையில் உயர் பொறுப்பில் இருந்தவர்கள்தான் காதி அல்லது காஜி என்று அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் வாழ்ந்த தெருதான் இன்று இருக்கும் காஜுமார் தெரு. அப்பொழுது முதல் இன்று வரை அந்த பெயரே வழக்கில் இருக்கிறது. மாரவர்மன் குலசேகர பாண்டியன் காலகட்டத்தில் தாஜுதூன் என்ற இஸ்லாமிய பெரியர் ஒருவர் வந்தார். இஸ்லாமிய சமய கருத்துக்களை மதுரையில் பரப்பினார். அந்த பெரியவருக்கு அந்த பாண்டிய மன்னனே காஜுமார் தெருவில் ஒரு அரண்மனையை நன்கொடையாக வழங்கியிருக்கிறார். அந்த பெரியவருடைய வழி வந்தவர்கள் தான் இன்று வரை மதுரை மாவட்ட தலைமை காஜியராகவும் நியமிக்கப்பட்டு வருகிறார்கள். அந்த பெரியார் தாஜுதீன் வாழ்ந்த தெருவில் கட்டப்பட்ட மசூதி தான் காஜுமார் மசூதி என்று அழைக்கப்படுகிறது. மதுரையில் உள்ள பழமையான பள்ளிவாசல் தான் இந்த காஜுமார் பள்ளிவாசல். 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மசூதி. காஜுமார் பள்ளிவாசல் தெரு, பள்ளிவாசல் சந்து, காஜுமார் சந்து, காஜுமார் தோப்பு சந்து என்று அழைக்கப்படும் பல்வேறு தெருப்பெயர்கள் அனைத்துமே காஜுமார் பள்ளிவாசலையும் காஜுமார் பெருமையையும் இன்று வரை மதுரையிலும் பல பகுதிகளில் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. அடுத்து தமிழ் சங்கம் ரோடு. நம் தமிழுக்கும் மதுரைக்கும் இருக்கும் தொடர்பு 200-300 ஆண்டுகள் கிடையாது. 2000-3000 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு உடையது. தமிழை வளர்த்த பாண்டியர்களின் தலைநகரமாக மதுரை இருந்திருக்கிறது. ஒரு மொழிக்கு சங்கம் வைத்து அந்த மொழியின் பெருமையை உலகம் முழுக்க கொண்டு சென்ற பெருமை மதுரைக்கு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மதுரைக்கு மட்டும்தான் இருக்கிறது. குமரி கண்டத்தில் அங்கிருக்கும் தென் மதுரையில் முதல் சங்கம் நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. கடல் கோளால் அந்த நகரம் அழிக்கப்பட்ட போது கபாடபுரத்தை தலைநகரமாக கொண்டு பாண்டியர்கள் ஆட்சி புரிந்தார்கள். பொருணை ஆற்றின் முகத்துவாரத்தில் இருந்த கபாடபுரத்தில் 2ஆம் தமிழ் சங்கத்தை அமைத்திருக்கிறார்கள். அந்த நிலப்பரப்பையும் கடல் சூழ்ந்து கொண்டு மூழ்கி போக இனி கடலே நெருங்காத ஒரு இடமாக இன்றைய மதுரைக்கு வந்தார்கள். அங்கும் பாண்டியர்கள் அரசாள ஆரம்பித்தார்கள். அந்த மதுரையில்தான் 3ஆம் தமிழ் சங்கம் தொடங்கப்பட்டது. நக்கீரரை தலைமையாக கொண்டு பல்வேறு புலவர்கள் தமிழை ஆராய்ந்து மொழியை வளர்த்தார்கள். பாண்டிய பேரரசு அழிந்து போனதோடு தமிழ் சங்கமும் அந்த காலத்தில் அழிந்து போனது. ஆனால் இருந்தாலும் பாண்டிய நாட்டில் இருந்த பல்வேறு புலவர்கள் வழிவந்த பல்வேறு தமிழ் புலவர்கள் விடாது தமிழை ஆதரித்து வந்தார்கள். தமிழ் வளர்வதற்கு முயற்சிகளை செய்து கொண்டே இருந்தார்கள். தமிழ் வளர்ச்சியை தடையில்லாமல் பார்த்து கொண்டே இருந்தார்கள். அவ்வாறாக 19ஆம் நூற்றாண்டில் பாண்டித்துரை என்ற ஒரு மனிதர் சிறந்த தமிழ் பற்றோடு கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினார். சேது நாட்டு மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர் அவர். தமிழ் தாத்தாவாகிய ஊவே சாமிநாத ஐயருக்கு பல்வேறு பொருளுதவிகளை செய்து புறப்பொருள் வெண்பா மாலை, மணிமேகலை ஆகிய நூல்களை வெளியிடுவதற்கு உதவியாக இருந்தார். 1901ஆம் ஆண்டு மதுரையில் 4ஆம் தமிழ் சங்கத்தை தொடங்கி வைத்தார்கள். தமிழ் சங்க பதிவுகள் வெளிவருவதற்காக அச்சுக்கூடம் ஒன்றையும் அந்த 4ஆம் சங்க மாளிகையில் அமைத்து கொடுத்தார். இதனால் மிகச் சிறந்த பல அரிய நூல்கள் 4ஆம் தமிழ் சங்கம் வாயிலாக வெளிவந்தது. இவ்வாறான 4ஆம் தமிழ் சங்கம் அமைந்துள்ள பிரதான சாலையின் பெயர்தான் தமிழ் சங்கம் ரோடு என்ற பெயரில் இன்று அழைக்கப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ பதிவு பாகம் 1 தான். அடுத்தடுத்த பதிவுகளில் மதுரையில் இருக்கின்ற பல்வேறு தெருப்பெயர்களுக்கு பின்னால் இருக்கும் பல்வேறு வரலாற்றையும் சுவாரஸ்யமான தகவல்களையும் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். அடுத்த பதிவுக்காக காத்திருங்கள் நண்பர்களே. மேலும் மதுரையில் இருக்கின்ற வேறு எந்த தெருவின் வரலாறு உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மதுரை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் தெருக்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் அந்த தெருவின் பெயரையும் ஊரின் பெயரையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அந்த வரலாற்றையும் தேடி வெளிக்கொண்டு வருவோம். தமிழ் வரலாற்றையும் தன்னம்பிக்கை பதிவையும் கேட்க சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவை தாருங்கள்.